இந்த வீடியோவில் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாகவும் பேசிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒருத்தருடைய ஃபேஸுக்கு வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ட்ராயிங் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காந்தி தாத்தாவோட அவுட்லைனை வந்து நம்ம போட்டுக்கலாம். அவுட்லைனுக்கு நான் எப்போயுமே ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது அவுட்லைன் போடுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோலாம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சுத்தமாக அவுட்லைனே போட தெரியல அப்படின்னாக்கா அவுட்லைனோட பேசிக் பற்றி நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. அதுக்கும் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த காந்தி தாத்தாவோட அவுட்லைனை வந்து போட்டு முடிச்சுக்கிறேன். யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்சரா பென்சில் தான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பேப்பர் வந்து பார்த்திங்கனாக்கா A4 ஷீட் தான் நார்மலாக நம்ம கடையில் போய் வாங்குவோம் இல்லையா, அதுதான். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, சும்மா ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த A4 ஷீட்டு ரொம்பவே போதுமானது. இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம கலர் பென்சிலில் ஷேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அவுட்லைனை வந்து லைட் ஆக்கணும். ஸோ நான் நீடட் எரேசர் யூஸ் பண்ணி அந்த அவுட்லைனை லைட் ஆக்கிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும்னா, எல்லா கலர் பென்சிலும் இந்த ஸ்கின் டோனுக்குன்னு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கலர் எடுத்து நம்ம வந்து ஷேட் பண்ண வேண்டியது தான். ஷேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டான ஏரியாலாம் இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஷேட் பண்ணணும். இப்போ நான் ஷேட் பண்ணும் போதே தெரியும். ஸோ டோட்டல் ஏரியாவுக்கு ஷேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர் இருக்குது இல்லையா, ரெண்டாவது வந்து ப்ரௌன் கலர். ஸோ எல்லா ஃபேஸுக்கும் ஷேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஃபேஸை வந்து நம்ம ஷேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ப்ரௌன் கலர் அப்புறம் வந்து ஸ்கின் கலர், இது ரெண்டுமே போதுமானது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேடிங்க்கு யூஸ் பண்ணுறோம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர். ஸோ இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஷேடிங் வந்து டார்க்காக தெரியணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இடத்துல அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட்டான அந்த ஹைலைட்டெல்லாம் விட்டுருங்க. இந்த மூக்கு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஷேட் பண்ணியிருப்பேன், ஒரு சில இடத்துல ஷேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ காந்தி தாத்தாவோட கண்ணுக்கிட்டே அப்படி தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கின் டோன் கலரை வச்சு நம்ம ஷேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஹைலைட்டை விட்டுட்டு ஷேட் பண்ணுங்கள். அதோட ஷேடிங்கு வந்து நார்மல் ப்ரௌன் கலர். இது எந்த ஃபேஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஷேடிங் பண்ணிங்கன்னா பேசிக்கான ஷேடிங் இது தான். ஸோ லேயராக ஆட் பண்ணி நல்லா டார்க்காக இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேசிக்காக இது தான். ஃபஸ்ட்டு ஸ்கின் டோன் கொடுக்குறீங்க, ரெண்டாவது ஷேடிங்க்கு ப்ரௌன் கலர். இப்போ நீங்கள் அந்த கண்ணுக்கிட்டலாம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை டார்க்னஸ்ஸாக கொஞ்சம் காமிக்கணுங்கிறதுக்காக பிளாக் கலர். இப்போ இந்த மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மண்டையில் ஃபுல்லாக ஹைலைட்டு தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்கின் டோனை லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் அந்த கோடெல்லாம் இருக்கும் இல்லையா வயசானவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி ஷேடிங் அது ஷேடிங்கில் வந்திருக்கு அப்படிங்கிறதால ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். 2 கலர் யூஸ் பண்ணுறதுனாலே நம்மளால் வந்து ஒரு நார்மலான ஃபேஸை வந்து ஈஸியாக ஷேட் பண்ண முடியும். இப்போது ரைட் சைடில் காந்தி தாத்தாவுக்கு ஃபேஸ் வந்து நான் ஷேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சாண்டில் கலர் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஃபேஸ் கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஷேடிங்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌனு அப்புறம் வந்து அந்த சாண்டில் கலர், இது ரெண்டுவே போதுமானது. ஷேடிங் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சந்துலாம் இருக்கும் இல்லையா, அந்த மூக்கு சந்து, ஸோ அப்புறம் அந்த மாதிரி இடத்துலாம் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி தெரியும். அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு மாதிரி கெடுத்து விட்டுரும். இப்போ அந்த வாய் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிப்ஸுக்கு கீழே அந்த ஷேடிங் இருக்குது, அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மீசெல்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஒயிட்டான அந்த மீசை இருக்கும். ஸோ நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி அதை வந்து மீசையை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த காதுக்கு வந்து நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா பேசிக்கான அந்த ஸ்கின் டோன் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டார்க்கான இடங்களுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஃபேஸ் வந்து நம்மளால் ஷேடிங் பண்ண முடியுது. ரைட் சைட் காலத்துக்கும் நான் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கண்ணுக்கிட்டலாம் நான் கொஞ்சம் அதாவது ஷேடிங் விட்டுருந்ததால் பண்ணிவிட்டேன். எல்லோ கலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படிங்கிறதால ஒரு சில இடத்துலலாம் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாத்தாவோடைய உடம்பு இருக்கு இல்லையா, காந்தி தாத்தாவோட உடம்புக்கும் ஸ்கின் டோன் யூஸ் பண்ணியிருக்கோமா, இந்த ஸ்கின் டோன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இது வந்து பேசிக்கான டோன், பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சிம்பிளாக எந்த போர்ட்ரேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஷேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியணுங்கிறதுக்காக பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கிட்ட அடிச்சிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட வந்து ஷேடிங் இருக்கும், அதாவது பிளாக் கலர் ஷேடிங் இருக்கும், அதனால் அடிச்சிருக்கோம். ஸோ அவரோட ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஒயிட் கலர் ஷேடுங்கிறதால அந்த ஷேடிங் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ கண்ணுக்கு நான் வெறும் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தலையில் ஒரு சில சின்ன சின்ன முடி லைட்டாக வச்சோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். பேக்ரவுண்டு வந்து எந்த கலர் வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து என்கிட்ட இந்த கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் மேலே லைட்டாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ விட்டு இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.